ஒரு காலம் நம்ம பையனை திட்ட மாட்டேன், இன்னைக்கு எதுக்கு அடிச்ச? எங்கள் அம்மா மட்டும் ஊடையில் வரலான்னு வச்சுக்கிடுங்க, இன்னைக்கு வந்து நான் கொன்னே போட்டிருப்பேன். நீ இப்படி கோவப்படுறதுக்கு என்ன தப்பு தான் பண்ணா? நாளைக்கு அவனுக்கு டெஸ்ட் வருதுல்ல. என்னது, நாளைக்கு அவனுக்கு டெஸ்ட்டா? என்கிட்ட கூட அவன் சொல்லலை. இப்போ நான் அவனை எதுக்காக அடிச்சேங்கிறது உங்களுக்கு தெரியணுமா வேண்டாமா? சரி, என்னங்கிற காரணத்தை சொல்லலாம். பரிச்சை வருதுன்னு படிக்க சொன்ன அன்னைக்கு படிக்காமல் இருக்கான். இதுக்கு போய் நீ பிள்ளைய அடிக்கலாமாங்கோ? இதுக்கு ஒன்றும் உங்கள் பிள்ளைய அடிக்கலை. டீ போட்டு தாங்கம்மா நான் படிக்கேன்னு சொன்னான். நான் உள்ளே போய் டீ போட போயிட்டேன். டீயை போட்டுட்டு வந்து பார்த்த அன்னைக்கு பக்கத்தில் புக்கை வச்சுட்டு கேம் ஆடிட்டு இருக்கான். அவன் கேம் ஆடினதுக்கு அப்படி போட்டு அடிச்சு, அது கூட அவன் அடிக்கலை. அப்போ எதுக்கு அடிச்சு? நான் வந்ததை பார்த்துட்டு அவன் என்ன தெரியுமா பண்ணான்? அந்த வீடியோ கேமை மறைச்சி வச்சுட்டு புக் எடுத்து படிக்கிற மாதிரி நடிக்கான். அதுவும் எப்படி படிக்கணும் தெரியுமா? புக்கை தலைக்கப்புறம் வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட அமைதியை பேசி புரிய வைக்க வேண்டியது தானே, அதுக்கு போட்டு நீ இப்படி அடிப்ப? அது கூட நான் அவனை அடிக்கலை. நேற்றுக்கு எங்கள் அண்ணன் ஃபாரின் சாக்லேட் வாங்கிட்டு வந்தோம்ல. ஆமாம், அந்த சாக்லேட்டை நான் கொண்டு வரமிச்சில் பார்த்தேன். அதுக்கப்புறம் என் கண்ணுலேயே விடல. அப்படி எங்கே தண்ணி ஒழிச்சு வச்சுருக்க? நான் ஒன்றும் அதை ஒழிச்சு வைக்கல. உங்கள் பையனை ஒழிச்சு வச்சு அவ்வளோ சாக்லேட்டையும் சாப்பிட்டான். என்னது, அவ்வளோ சாக்லேட்டையும் ஒத்திலே தின்னானா? ஆமாம், மொத்தத்தையும் அவனே தின்னுட்டான். இப்போ நீங்கள் திங்கணுன்னா அந்த பாக்ஸு தான் இருக்குது. அவங்கிட்ட நான் எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன், ஒத்தையில் திங்கதை எல்லாத்துக்கும் கொடுத்து தின்னுன்னு. இப்போ அவனை எங்கே? அவன் ஒன்று இப்போ இங்கே இல்லை. நான் அடித்த உடனே கோச்சிட்டு எங்கள் அம்மா கூடயே போயிட்டான். சாப்பிட்றதுக்கு அவன் இங்கே தானே வந்தாகணும். அப்போ நான் கவனிச்சுக்கிடுவேன். இந்த கோவத்தை முதல்ல நீங்கள் மூட்டையை கட்டி வைங்க. அவன் எப்போ வரானோ அப்போ நீங்கள் அவனை கவனிச்சுக்கிடுங்க. இப்போ கிச்சனுக்கு வந்து எனக்கு காய்கறியை வெட்டித்தாங்க. ஆமாம், காய்கறி வெட்ட சொல்லியே, அவியலுக்கு வெட்டணுமா இல்லை பொரியலுக்கு வெட்டணுமா? ரெண்டுக்கும் வெட்டண்டா. வேறு என்னத்துக்குமா வெட்டி தரணும்? சாம்பாருக்கு தான் வெட்டி தரணும். அப்படின்னாக்கி இன்றைக்கே நம்ம வீட்டில் இட்லியும் சாம்பாருமா? டெய்லியும் இட்லியும் சாம்பாரும் சாப்பிட்டு போர் அடிக்கி. இன்றைக்கி ஒன்றும் இட்லியும் சாம்பாரும் இல்லை. வேறு என்னதுமா? இப்போ சாம்பார் தானே வைக்க போகிறேன்னு சொன்னேன். சாம்பார் தான் வைக்க போகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி இட்லி செய்யலை. அப்போ தோசை செய்ய போகிறேன். தோசை ஒன்றும் செய்யலை. இன்றைக்கி காலையில் செஞ்ச சோறு நிறைய இருக்குது. அதனால் இந்த சாம்பார் வச்சு சாப்பிடுங்க. முன்னாடியே தெரிஞ்சிருந்தா வெளியிலே சாப்பிட்டு வந்திருக்கலாம். இப்போ என்ன செஞ்சீங்க? இல்லை, நீ சாம்பாருக்கு காய் வெட்டணும்னு சொன்னல, அதான் எப்படி வெட்டணும்னு உன்ட்டு கேட்டேன். சாம்பாருக்கு காய் எப்படி வெட்டணுங்கிறத உள்ளே வாங்க, நான் சொல்லித்தரேன். வந்து தானே ஆக்கணும். அவன் தப்பிச்சிட்டான், நான் மாட்டிக்கிட்டேன்னு.